வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது. குறிப்பாக இந்த வானிலையுடைய நிலவரம் என்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் பிறகு புயலாக வலுப்பெறும். தற்போது நேற்று தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், அதிலும் குறிப்பாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்திருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூடுதலாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளை முதல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக வட தமிழக பகுதிகள், தென் தமிழக பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. 26, 27 போன்ற நாட்கள்லாம் மிக கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை கூட வானிலை ஆய்வு மையம் மூலமாக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 27ஆம் தேதி அன்று மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கும் என்றும், அதே போன்று 28ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த சென்னை மற்றும் சென்னை புறநகர் மாவட்டங்கள்ல 27, 28 ஆகிய நாட்கள்ல கனமழைக்கான ஒரு தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த இந்த புயல் சின்னம் என்பது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அடுத்த 2 நாட்கள்ல இது வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் புயல் சின்னமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதன் தாக்கம் என்பது தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை இருக்கும் என்பதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.